இன்றைக்கு இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம். காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றி வைத்து இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்தார். இந்த அரசின் நோக்கங்கள் என்ன, இந்த அரசு மக்களுக்காக என்னெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலையிலேயே பேசியிருந்தார். ஆண்டுதோறும் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வகிக்கப்படக்கூடிய கோயில்களில் சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தினத்தை அன்னைக்கு போடுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு கோவில்களில் சென்னையில் சுதந்திர தினத்தை கலந்துப்பாங்க. அதன்படி இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் எல்லா அமைச்சர்களும் பொதுமக்களோடு ஒன்றாக சேர்ந்து அந்த சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த மதிய உணவை உண்டு அந்த மக்களோடு மக்களாக இருந்து இன்றைக்கு இதை செய்திருக்கிறார்கள். சென்னை முழுக்க இன்றைக்கு பல்வேறு கோயில்களில் எல்லா அமைச்சர்களுமே இன்றைக்கு அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. நம்மோடு இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் திரு ECRP சரவணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாமு அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஸோ இப்படி எல்லாருமே மக்களோட மக்களாக சேர்ந்து, ஏன்னா இது மக்களுக்கான அரசு, மனசாட்சி உள்ள மக்களுக்கான அரசு, அந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கொடியேற்றி முடித்த பிறகு நேரடியாக சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் இந்த அன்னதானத்தில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு மக்களோட மக்களாக சேர்ந்து உணவருந்தி இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஈடுபட்டிருக்கோம். நன்றி. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஆட்சி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மக்களாட்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பணநாயகம் தோற்றிருக்கிறது, சாதிய பாகுபாடுகள் தோற்றிருக்கிறது, மத பாகுபாடுகள் தோற்றிருக்கிறது, படைபலம் ஆள்பலம் இது எல்லாமே தோற்று இன்றைக்கு ஒரு மக்களுடைய ஆட்சி இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த மாற்றத்திற்காக நீண்ட நெடுகாலமாக காத்திருந்து ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாகும். சாமானியர்களால் கூட சட்டமன்றத்தில் இன்றைக்கு அலங்கரிக்க முடியும் என்று காட்டியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு காரணமான முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது அளப்பரிய மகிழ்ச்சியில் இருக்கு. ஒரு முக்கியமான நாள், மகிழ்ச்சியான நாள். இந்தியாவினுடைய விடுதலை நாள் 80வது இந்த ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் இந்து அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு நாங்கள் இந்த சமபந்தி விருந்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த கோவில் பாம்பன் சுவாமிகளுடைய கோவிலில் தினமும் சமபந்தி விருந்து நடப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அமைச்சர் அவர்களோடு பேசும்பொழுது கூட அமைச்சர் சொன்னார்கள், இனி அந்த சமபந்தி விருந்தை ஒரு வேளைங்கிறத கூடுதலாக படுத்துறதுக்கு நாங்கள் மேற்கொண்டு வர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி உணவு உண்டு அதை மகிழ்ந்து இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரண மக்கள் இங்கே சாப்பிட்றாங்க. இப்போ இதை கூடுதல் படுத்தும் போது இந்து அறநிலையத்துறையினுடைய அந்த செயல்பாடுகள் மக்களுக்கானது அப்படிங்கிறத நிறுவக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசு, நம்முடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த 3 மாத காலத்தில் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய பல்வேறு செயல்பாடுகள் மக்களிடையே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் இன்றைக்கு இந்த இந்து அறநிலையத்துறையை அங்கிருந்து கைப்பற்றுவதற்கு பலர் முயற்சி செய்கிறார்கள், சனாதன கும்பலே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை முறியடித்துவிட்டு மக்களுக்கான ஒரு துறையாக, மக்களுக்கான ஒரு செயல்பாடாக மாண்புமிகு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் செயல்படுவது என்பது பெரிய வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த வகையில் என்னை அழைத்து இந்த விருந்தில் பங்கெடுக்க வைத்தமைக்கு அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.